அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. விஜயா போயிட்டு வக்கீல்கிட்ட போய் பேசுது. மனோஜ் அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. நான் ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லைன்னு. ஆனாலும் ரூமில் உட்காந்துட்டு ச்சே இப்படி மாட்டிக்கிட்டியாடா மாட்டிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லாத மனோஜ். மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு பாட்டை போடணும். அப்படித்தான். என்னடா சோடாபட்டின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய லெவல் தான், வேற ஆள் தான். வீட்டில் எல்லாரும் அடிச்சு கேட்குறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் இல்லை, என் என் புள்ள இல்லை, அவ எங்கிட்ட தப்பு பண்ணுன்னு. என்னடா மனுஷன் டேய் மனோஜ், பப்பரப்பா மனோஜ், இப்பெல்லாம் பண்ணா நீ பாலா போயிடுவடியே அப்படின்னு தாங்க தோணுது. அண்ணாமலை காலில் போற போக்குல விழுந்துட்டு போகுது ரோகிணி. வீட்டுக்கும் போயிட்டு அம்மா கிட்ட, இனிமே என் பிள்ளைய அப்பா இல்லாம நான் வளர்க்க மாட்டேன், சும்மாவே ஆடுவா, இப்ப சலங்கை கட்டி விட்டாச்சு, கேட்கவா வேணும். விஜயா ஒத்த கால நிக்குது, என் புள்ள தப்பு பண்ண மாட்டான்னு. விஜயா எப்ப சீக்கிரம் மண்ணை கவ்வணும். புள்ள மேலதான் எல்லா தப்பும். இப்படி தப்புங்கிறத விட தனக்கு பயங்கரமா துரோகம் பண்ணிட்டாங்கிற ஒரு இது அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, நட்டு தெருவில் உன்னை நிப்பாட்டுற அன்னைக்கு தாண்டி நீ உனக்கு புத்தி வரும். உன் மயம் உனக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆப்பா வைக்கிறான் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரணுங்க. அந்த அளவுக்கு வெறி வருதுங்க. இன்னமும் மனோஜ் மனோஜ் என்ன அப்படி என்னமோ சொல்லுவாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு பார்த்தா இருட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அம்மாடி, விஜயாவெல்லாம் தூக்கி வெள்ளாவில வச்சுதாங்க வெளுக்கணும். அப்படியே அந்த கரும்பு மிஷின்களை போட்டு நச்சு 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 எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து வெளியில சப்பையா வந்து விழுகணும். விஜயா ஒட்டம்புல இருக்கிறதெல்லாம் போயிட்டு எப்படி இருக்கும். சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். இப்ப விஜயா என்ன பண்றாங்க, வக்கீல போய் பார்த்து பேசுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ரோஹிணி வந்து ஒரே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன வக்கீல்மா, நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல வந்திருக்கோம், இதுல ஏதாவது ஓட்ட கீட்ட இருக்கும்ல, அதை பண்ணுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. முடியாதுங்க, இந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்ல கேஸை போட்டா நிக்கவே நிக்காது அப்படிங்கிறாங்க. பார்த்தா ரோஹிணி சும்மாவா இருக்கும், அது ஒரு வக்கீல பிடிக்குதுங்க. இந்த கேஸ் போடுறது வாதாடுறது வேணா தனக்கு தானே வாதாடிக்கலாம், மற்றபடி நோட்டீஸ் அனுப்புறது அது இதுக்குன்னு ஒரு வக்கீல் வேணும் இல்லையா. வக்கீல போய் பிடிச்சிருதுங்க. வக்கீல பிடிச்சி நோட்டீஸ் அனுப்புதுங்க. இவங்க மறுபடியும் தூசி தட்டி பரட்டி எடுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு தேதி வைக்கிறாங்க, வாய்தான்னு சொல்லிட்டு. வாய்தால சம்மன் அனுப்பிடுறாங்க. போறாங்க, கோர்ட்டுக்கு போனா கேஸ் நடந்துட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா நான் கர்ப்பமா இருக்கேங்கிறத போட்டு உடைக்கிறாங்க ரோகிணி. இப்ப அங்க நீதிபதி கேக்குறாங்க, என்னப்பா இந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படிங்கல. மனோஜ் என்ன பண்றாரு, அது வந்து அந்த பிள்ளைக்கு சொல்லுடா, நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்லுது. நான் எப்படி சொல்லுவேன், ஒன்றும் புரியலையே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. ஆனாலும் ஆனாலும் அப்படின்ட்டு, இல்லைங்க அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி ஆடி போகுது. அப்படி பாக்குது, ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுற. ஆமாங்க, அவ என்னை விட்டு பிரிஞ்சு 5-6 மாசம் ஆச்சு. இப்ப 2 மாசம் பிள்ளைனா நான் எப்படி ஒத்துக்க முடியும். ஆமாம்மா, அவர் சொல்றது சரிதானே, நீ உங்க வீட்டுக்கு போயிட்ட எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி அழுகுறாங்க. அட பாவி, இப்படிலாம் பேசுறியே, இங்க பாருங்க, நானும் அவரும் உடலால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அவருனாலும் ஒன்னாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க அம்மாவுக்கு தான் பயந்துட்டு இருக்காரு, மத்தபடி நானும் அவரும் குடும்பம் நடத்திருக்கோம். எப்படி நடத்துனீங்க, எங்க நடத்துனீங்க. மன்னிச்சுக்கோங்க, அவர் ஷோரூம்ல தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சீ ஊ அப்படின்னு ஆளாளுக்கு அவங்கவுங்க தகுந்த மாதிரி அப்படியே அதிசயிக்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் சொல்ற. ஆமாங்க, அவங்க வீட்டுல ஏலம் வந்துச்சா, வீட்டை விட்டு எல்லாரும் போனாங்களா, அப்ப அவர் கடையில தங்கி இருந்தாரு. அப்ப நான் கடைக்கு போயிருந்தேன். அப்பதான் அவரு எலி நிறைய இருக்குன்னு சொன்னாரு. நான் பூனையை கொண்டு வந்தேன், நீ இங்கே இருன்னு சொல்லி என்னை இருக்க வச்சு என்ன அப்படின்னு சொல்ல, போதும் 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 அப்படிங்கிறாங்க. அது அவருக்கே தெரியும், ஆனா அவர் இன்னைக்கு மறைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அப்ப கோர்ட்டு சொல்லுது, இங்க பாருங்க மனோஜ், நீங்க இந்த மாதிரி மறுத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதுதான் உண்மைன்னு வந்துட்டா நீங்க அவங்க கூட தான் வாழணும்னு நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். இப்ப நீங்க ஆமான்னு சொல்லிட்டா கூட 2 பேருக்கு பிடிக்குதோ இல்லையோன்னு கேஸோட தன்மையை பொறுத்து டைவர்ஸுக்கு யோசிக்கலாம். என்ன உண்மையை சொல்லுங்க. அப்படியா, ஐயோ அப்படி வந்துட்டா என்ன பண்றது. ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு மனோஜ் என்ன பண்றாங்க, என்ன சொல்றீங்களா இல்ல வேணாம் 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 வேணாம். விஜயா பாக்குது, என்ன வேணாங்கிறான். முத்து பார்த்து பக்கத்துல, அம்மா போதுமா, ஆப்பு வச்சானா. டே இருடா, அவன் என்ன சொல்ல போறான்னு. என்ன அதான் வேணாங்கிறானே, இதை விட என்ன சொல்ல போறான். முத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, அந்த குழந்தை அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு மனோஜ் சொன்னோன்னு ஆடி போகுது கோர்ட்டு. அட பாவி அப்படின்னு வேகமா எந்திரிச்சு கூண்டுல நிக்கிற மனோஜை பிடிச்சு அப்படியே வயிறு 8:30 மட்டுக்கு பிடிச்சி துணியை பிடிச்சி அட்டையை பிடிச்சி இல்ல அடிக்குது. பாவி பாவி, பெத்த தாய் என்னை ஏமாத்திட்டடா. இல்லம்மா அது வந்துமா, அப்போ நீ அந்த ஷோரூம்ல வச்சு நான் வந்திருந்தப்ப பொட்டெல்லாம் ஒட்டி இருந்துச்சடா கண்ணாடியில பாத்ரூம்ல. ஆமாம்மா, அன்னைக்கு தாம்மா தப்பு நடந்துருச்சுமா, நான் என்னம்மா பண்ணுவேன், என்ன மன்னிச்சிருமா, மத்தபடி எந்த தப்பும் பண்ணலம்மா, உன் பிள்ளைதாம்மா நானு. பாவி நான் அடிக்க போட்டு அடிக்க சைலன் அங்க நீதிபதி கத்த, ஐயோ என்னை ஏமாத்திட்டானே
ஏமாத்திட்டானே. முத்த பாக்குது. இன்னைக்கு இப்பவும் மனசார டே முத்து நீ சொன்னதாண்டா சரி, என்னை ஏமாத்திட்டான்டா அப்படி நினைச்சு பார்க்கலங்க. அட முத்து நீ எல்லாம் எள்ளி நகையாடுற அளவுக்கு இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படிதாங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க சிரிப்பாங்களே இந்த மாதிரி நடந்துட்டானேன்னு. இன்னமும் அந்த பிள்ளை அவன் மேல கோவிச்சுட்டுலாம் பண்ணலங்க. அப்படியே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு மனோஜையும் அடிச்சுப்புட்டு இதுவும் தனக்கு தானே அடிச்சுட்டு சரிஞ்சு விழுகுது. என்னாச்சு என்னாச்சு எல்லாரும் பாருங்க, அத்தை அம்மா அப்படின்னு எல்லாரும் பிடிக்கிறாங்க. தாங்கி மயங்கிருதுங்க விஜயா. அம்மா என்னாச்சுமான்னு கூண்டுல இருந்து இறங்கி வராரு. இப்ப ரோகிணி நிக்குது. என்னங்க எனக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இருமா என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. தண்ணியை தெளிக்கிறாங்க. ஆனா எந்திரிக்கவே இல்லை. நாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. இப்ப மனோஜ் நானும் போறேன் இருப்பா அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வக்கீல் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்ப ரோகிணி நிக்குது. அப்புறம் அவரு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல நான் ஒத்துக்கிட்டாலும் எனக்கு வேணாங்க. இவ ஏதோ வந்து என்னை மயக்கிட்டா அவ்வளவுதான். எனக்கு இவ வேணாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு எங்க அம்மா தான் வேணும். அப்போ உங்க அம்மாவுக்காக தான் இவ வேணாங்கிறியா? இல்லங்க நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னேன். மத்தபடி எனக்கு இப்ப வேணாம். பொய் சொல்லி ஏமாத்திட்டா. இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒருத்தனோட வாழ்ந்து புள்ள பெத்தவ எனக்கு வேணாம். ஓ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ கேவலமானவன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா. அப்புறம் அதுக்கப்புறமா இவளோட ஏன் சேர்ந்தீங்க? அப்ப இவன் மேல உங்களுக்கு ஆசை இருக்குன்னு தானே அப்படின்னு ரோகிணியோட வக்கீல் பேச ஆரம்பிக்க ஒண்ணும் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. இந்த கேஸை நான் அடுத்த மாசம் தள்ளி வைக்கிறேன். அப்படித்தான் அவங்களோடது. அடுத்த மாசம் வாய்தா அப்படிதான் தள்ளி வைப்பாங்க. இப்போ வெளியில வந்துடுறாரு மனோஜ். வேகமா வரப்போறாரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டு. ரோகிணி பின்னாடியே வருது. மனோஜ் அப்படிங்கிற ஏய் கையை விடுறி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுற? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தது உண்மை தானே? ஏய் அதான் ஒத்துக்கிட்டேன்ல அப்புறம் என்னடி? பேசாம போயிரு. இங்க பார் என் மூஞ்சில முழிக்காத. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா குழந்தைக்கா வாங்கிக்க. ஆனா நீ என் பொண்டாட்டில நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேய் முத்து எங்கடா இருக்குன்னு கால் பண்றாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன்னு சொன்னோன்னா அங்க அலறி அடிச்சு ஓடுறாரு. ரோகிணி பின்னாடியே போகுதுங்க. அங்க பார்த்தா நெஞ்சு வலியில கிடக்குது. வாயில மூச்சு விடுறதுக்கான வச்சிருக்கிறாங்க. விஜய் அப்படியே சீரியஸ்ல வச்சிருக்காங்க. ரொம்ப முடியாம போகுதுங்க. இப்ப முத்து மீனா எல்லாம் வெளில நிக்கிறாங்க. ரவி ஸ்ருதி அண்ணாமலை எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ணாமலையும் சும்மா சொல்லக்கூடாது துடிச்சு போறாரு. ஏன்னா அண்ணாமலைக்கா எவ்வளவு பண்ணிருக்கு விஜயா. இப்ப மனோஜ் வராரு. என்னாச்சுன்னு டேய் போகாதடா போடா. என்னடா நீ ஏன்டா என்ன தடுக்கிறா? எங்க அம்மா என்ன பார்த்தாலே நல்லாயிரும். என்ன பாக்குறக்க என் கண்ணு முழிக்கலடா. என்னடா பாவி துரோகம் பண்ணிட்டீங்களடா. உன்னை நினைச்சதாண்டா அம்மா இந்த அளவுக்கு ஆயிடுறாங்க. உன்னை நம்பி இந்த தெருவுக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்துட்டியடா அப்படிங்கிறாங்க. இங்க பாரு அம்மாவுக்கு என்ன நினைச்சா அப்படி வந்திருக்காது. ஒன்ன நினைச்சுதான். ஏன்டா அப்படின்னு முத்து பார்க்க மீனாவும் இருந்துட்டு என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்க லூசா? உங்களாலதான் இப்படி அத்தை கிடக்குறாங்க. ஏன் புருஷனை பத்தி சொல்றீங்க? இங்க பாரு அதெல்லாம் இல்ல. இவன் ஏதாவது கிண்டல் பண்ணுவானே அப்படிங்கறத நினைச்சுதான் எங்க அம்மாவுக்கு மயக்கம் வந்திருக்கும். ஆட பாவி சப்புன்னு அடிக்கிறாங்க முத்து மனோஜை போட்டு. ஏய் விடுறா அப்படிங்கிறாரு. ஏண்டா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஏண்டா உனக்கு இன்னமும் புத்தியே வரலையா? இப்போ ஏன் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சாத்துன்னு சாத்த அண்ணாமலை வந்துட்டு திட்டுறாரு. டே விட்டு தள்ளுங்கடா. அங்க அம்மா அப்படி உயிருக்கு ஆபத்தா கிடக்குறா அப்படின்னு போறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சுங்க. ஹார்ட் அதாவது துடிக்க இயங்க மறுக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாரும் தவிச்சுக்கு நிக்கிறாங்க. அண்ணாமலை தாங்க ரொம்ப துடிச்சு போறாரு. முத்துவும் சும்மா சொல்லக்கூடாது. ஆனா மனோஜ் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார. இப்ப வேண்டுடா. நீ பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாரு. இப்ப அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவத்துல இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.